ஹாய். ஊருக்கு போனதுக்கப்புறம் தோட்டத்துக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக போனோம். புறாவுக்கு சாப்பாடு போட்டோம். ஃபஸ்ட்டு ஒன்று தான் இருந்துச்சு. ஆனால் அது பயப்படல. ஏன்னா நாங்கள் வந்து பழகுன ஆட்கள் கிடையாது. பட் பயப்படலை. அப்புறம் 2 வந்து சாப்பிட்டுட்டு போச்சு. மீனுக்கும் ஃபுட் போட்டுட்டு அப்புறம் ஃப்ரூட்ஸ் பறிக்க போயிட்டோம். இதுதான் ஸ்டார் ஃப்ரூட்டு பூத்து காய்க்கிற சீசன் நினைக்கிறேன். இப்போ தான் நான் பிஞ்சு ஸ்டார் ஃப்ரூட்லாம் பார்த்துருக்கேன். இதை விட பேபியும் இருந்தது. அது எனக்கு வீடியோவில் ஒழுங்காக கவர் ஆகலை. வந்த வேலையும் முடிஞ்சுது. லஞ்சு எல்லாமே சாப்பிட்டுட்டு ஈவினிங் பஸ்ஸுக்கு கிளம்பிட்டோம். 7 மணிக்கு தான் பஸ்ஸு. நாங்கள் 5 மணிக்கு முன்னாடிலாம் அந்த இடத்துக்கு போயிட்டோம். திடீர்னு பார்த்தா ஒரு நர்சரி கண்ணில் பட்டுச்சு. சரி சும்மா போய் பார்க்கலாம், தோட்டத்துலலாம் வைக்கலாமா, மரம் தான் போய் பார்க்கலாம்னு பார்த்தா நர்சரி ரொம்ப பெருசு. பின்னாடி ரொம்ப பெருசாக செட் பண்ணியிருந்தாங்க. வெரைட்டிஸ் ஆஃப் ரோசஸ் இருந்தது, க்ரீப்பர் ரோசஸ் இருந்தது. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு வாங்கிக்க ஆசை தான். முன்னாடி வந்து நான் பார்க்குறதெல்லாம் 1, 2 வாங்கி வந்து வீட்டில் வச்சுருவேன். வளர்த்துக்கலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டே போயிடுச்சு. வேண்டாம், இருக்கிறத கொஞ்சம் கரெக்டாக கொண்டு வந்தால் போதும். சொந்தமாக வீடு கட்டும்போது கரெக்டாக பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நமக்கு எதுலேயும் இன்ட்ரெஸ்ட்லாம் வேண்டாம். நான் எதுவுமே வாங்கலை. அதவா அம்மா மட்டும் தோட்டத்துக்கு எதுக்காக வைக்கணும்னு சொல்லி 1, 2 செடி வாங்கினாங்க. நான் பார்த்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா கலரும் எல்லாமே பார்த்துது. அது பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது, ப்ளசண்ட்டாக இருந்தது. எல்லாம் பார்த்துக்கிட்டேன். ஆனால் எதுவுமே வாங்குறதுக்கு மைண்டே வரல. வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. நமக்குன்னு சொந்தமாக எப்போ மாதிரி வீடு கட்டுவோம் கண்டிப்பாக. அப்போது நம்ம இதெல்லாம் வாங்கி வச்சுக்கலான்னு. அப்புறம் அப்படி இப்படின்னு 7 o'clock ஆயிடுச்சு. பஸ்ஸில் ஏறியாச்சு. இது ஏசி பஸ். இது தெரியாமல் தான் புக் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி ஏசி பஸ்ஸுன்னு தெரியாது. நாங்கள் வந்து எதுலேயுமே டிக்கெட் கிடைக்கல. அதனால இதை புக் பண்ணிவிட்டு பார்த்தா ஏசி பஸ்ஸாக இருந்தது. ஆனால் நல்லா கம்ஃபர்டபுளாக சேஃபாக கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.